டி நகர்ல இந்த டாஸ்மாக் பக்கத்துல இருக்க இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. இந்த இடம் வந்து கண்ணாம்பாள் அப்படிங்கிற ஒரு பழைய நடிகை இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய சொந்த வீடா இருந்தது. அவங்க படங்கள்ல நடிச்சு சம்பாரிச்சப்ப வாங்கின இந்த வீடு அவங்களுக்கு நாளடைவில் நிறைய கடன் வந்தப்ப வி.கே. ராமசாமி அப்படிங்கிற இன்னொரு நடிகர் கிட்ட இந்த வீட்டை வித்துட்டு போயிருக்காங்க. அவரும் நாளடைவில் இந்த வீட்டை எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் வித்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய வளர்ப்பு மகன் அப்பு அவங்களுக்கு தான் இந்த வீட்டை கொடுத்திருக்காங்க. அவரும் இந்த வீட்டை வித்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல முளைச்சதுதான் இந்த அபார்ட்மெண்ட். ஸோ டி நகர்ல எம்ஜிஆர் அவர்கள் வாங்கின ஒரு வீடு தான் இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்டா இந்த டாஸ்மாக் பக்கத்துல இருக்கு. இங்க குடியிருக்கிற இந்த மக்களை தான் நீங்க மீட் பண்ணி பேச போறோம். ஏற்கனவே டி நகர்ல மெயின் ஏரியால ஸ்கூல் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக்கை மூடணும்னு பகலகுமாரி அம்மா கூட ஒரு வீடியோ ரெக்வஸ்ட் வச்சிருந்தோம். இந்த வீடியோ டாஸ்மாக்கு எதிராக கிடையாது. வேணும்னா டாஸ்மாக்கை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே கூட வச்சுக்கலாம். ஆனா ஒரு எம்எல்ஏ வீட்டு பக்கத்துல டாஸ்மாக் இருக்கா, ஒரு எம்பி வீட்டு பக்கத்துல டாஸ்மாக் இருக்கா, சிஎம் இருக்கிற வீட்டு தெரு பக்கத்திலேயே யாரும் போக முடியாது, அவ்வளோ செக்யூரிட்டி. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வீட்டு பக்கத்துலலாம் டாஸ்மாக் இருக்கா, தெரியாது. இருந்தா நீங்களே சொல்லுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஆண்ட அரசாட்சி பண்ண எல்லா கட்சிகளோட தாரக மந்திரம். அப்படின்னா இந்த சாதாரண குடிமக்கள் பக்கத்துல டாஸ்மாக் இருக்கு, ஆனா நாங்க வாய் மூடி மௌனமா போறோம், பேசாம போறோம், பொறுத்துக்கிட்டு போறோம் அப்படின்னு இருக்கிறது எதுக்காக? ஈக்குவாலிட்டி எல்லாத்துலயும் தானே. டாஸ்மாக்கு எதிராக இங்க யாரும் பேசல. நீங்க எங்க வேணா வச்சுக்கோங்க, ஏன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டோம். ஆனா ஸ்கூல், காலேஜ், கோயில், குடியிருப்புகள், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி முக்கியமா மக்கள் கூடுற இடங்கள்ல டாஸ்மாக் வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ரெக்வெஸ்ட் தான். இதை மாற்றம் வேணும்னு அமைக்கப்பட்ட இந்த அரசு கண்டிப்பா இந்த மாற்றத்தை செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இங்க இந்த மக்கள் பேசுறாங்க. டாஸ்மாக் வேண்டாம், குடியிருப்பு பக்கத்துல, ஸ்கூல் பக்கத்துலன்னு பேசுறதுக்காக ஒரு 50 பேர் தான் வந்திருக்காங்க. இந்த எண்ணம் இருந்தாலும் கூட பேசுறதுக்கு, வெளியில வந்து பேசுறதுக்கான ஒரு பயத்தோடைய தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள்ல ஸ்கூல், காலேஜ் பக்கத்துல, குடியிருப்பு பக்கத்துல டாஸ்மாக் இருக்கு. இந்த ஒரு வீடியோ அது எல்லா இடங்கள்லயும் இந்த மாற்றம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வீடியோ தான்.